இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இன்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 yearக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் செக்யூரிட்டி, 6 months ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து டெஸ்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. .NET தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிளவுடெல்லாம் உங்களுக்கு குட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ பண்ணிக்கோங்க. இந்த இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே அட்டாச் சிவின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ ரெஸ்யூம் வந்து டாக்குமெண்ட், பிடிஎஃப் இது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வியூ பண்ண நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் கரண்ட் லொக்கேஷன், உங்கள் டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் மினிமம் 18 years இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் கீழே எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்காங்களே. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் கரண்ட் கம்பெனி, டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நோட்டீஸ் பீரியட், கரண்ட் சேலரி, எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அக்ரீன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.